Good morning students. Welcome to Sheba Group of School online class. Today I am going to discuss about economic first lesson, cross domestic product and its growth and introduction. இது last 2 session பார்த்துன்னு இருக்கிறோம். Today topic is economic growth and development. Listen carefully. What's the economic growth and development? As for the economist Amartya Sen, economic growth is one aspect of the economic development. Also, United Nations it like this economic development focus not only on man, but it focus on overall development or rise in the living standard. அதாவது எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுன்னு என்ன சொல்கிறார் அமர்த்தியா சென்னு பார்த்திங்கன்னா, தனிப்பட்ட மனிதனுடைய டெவலப்மெண்ட் இல்லை, ஓவரால், அதாவது ஃபோக்கஸஸ் ஆன் ஓவரால் டெவலப்மெண்ட் ஆர் ரைஸ் இன் இட்ஸ் லிவிங் ஸ்டாண்டர்ட். மொத்த மக்களுடைய டெவலப்மெண்ட்டு தான் ஒரு நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் க்ரோத். எக்கனாமிக் க்ரோத்னு எடுத்துட்டிங்கன்னா, இட் இஸ் த குவான்டிடேட்டிவ் மெஷர் விச் கன்சிடர் த ரைஸ் இன் த அவுட்புட் ப்ரொடியூஸ் இன் an economy or nation in a particular period in its monetary value. இதில் மெயினாக பார்த்திங்கன்னா, அந்த குவான்டிட்டி என்ன செய்யப்படும், மெஷர் பண்ணணும். வரக்கூடிய அவுட்புட் ப்ரொடியூஸ்டு அப்போ அந்த எக்கனாமிக்குடைய லெவல் பார்த்திங்கன்னா, உற்பத்தி ஆகக்கூடிய அளவுக்கு தகுந்தப்படி தான் என்ன செய்யணும், ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ எக்கனாமிக் க்ரோத் இன் எனி எக்கனாமிக் ஆர் இட்ஸ் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் விச் ஹெல்ப்ஸ் இன் மெஷரிங் த ஆக்சுவல் சைஸ் ஆஃப் எக்கனாமி. அதாவது இந்த மெயினாக எக்கனாமிக் க்ரோத்தில் ரெண்டு இது இம்பார்ட்டன்ட். த ஃபஸ்ட்டு ஒன் இஸ் எ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், நெக்ஸ்ட் ஒன் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். இந்த ரெண்டு, அதாவது இதோடைய ரெண்டு வேல்யூவும் சரியாக இருந்தால் மட்டும்தான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அனதர் ஒன் இஸ் எ கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். இப்போ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆல்ரெடி இந்த ஃபார்முலா பார்த்துருக்குறோம் இல்லையா, ஜிஎன்பி ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம் ப்ளஸ் என்எஃப்ஐஏன்னு பார்த்தோம். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட். இதுக்கு ஆல்ரெடி மீனிங் தெரியும். சி கன்சம்ஷன், ஐ இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸ் மைனஸ் எம் ஈக்குவல் டு எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். என்எஃப்ஐஏ அப்படிங்கிறது நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். லிசன் சில்ட்ரன், இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டில் பார்த்திங்கன்னா, இந்த நார்மலாக இந்த ஃபார்முலாவில் அப்ராடில் இருக்கக்கூடிய இன்கம் என்ன செய்யப்படாது, ஆட் படாது. ஆனால் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்டில் அந்த அப்ராடுடைய இன்கம் என்ன செய்யப்படும், ஆட் பண்ணி. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், வி சே ஜிடிபி ஆஃப் இந்தியா இஸ் 2.5 trillion USD அண்ட் ரேங்க்டு 6th இன் குளோப். இப்போ அதாவது வேர்ல்டில் பார்த்திங்கன்னா 6th ரேங்க்கில் ஜிடிபி லெவல் இந்தியா இருக்குது. அட் த சேம் டைம் யுனைடெட் ஸ்டேட் அமெரிக்கா பார்த்திங்கன்னா 19.3 trillion சொல்கிறோம். இப்போ இந்தியான்னு எடுத்துட்டிங்கன்னா கவனிங்க, இப்போ இந்தியா பார்த்திங்கன்னா இதில் 6th ரேங்க்கில் இருக்குது. இதே யுனைடெட் ஸ்டேட் அமெரிக்கா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. இதனுடைய ட்ரில்லியன் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்தியா பார்த்திங்கன்னா 2.8 ட்ரில்லியன் சொல்லுவாங்க. யூஎஸ்ஏ ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. அதனுடைய ட்ரில்லியன் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 19.3. லிசன், இந்தியா பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவலில் ஜிடிபியோடைய வேல்யூ 6th லெவல், அதாவது 6th ரேங்க்கு. இதனுடைய ட்ரில்லியன் பார்த்திங்கன்னா 2.8ன்னு சொல்கிறோம். யூஎஸ்ஏ யுனைடெட் ஸ்டேட் அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா இது ஓவரால் வேர்ல்டு லெவலில் ஃபஸ்ட் ரேங்க்கில் இருக்குது. இதனுடைய பாயிண்ட் 19.3ன்னு அக்யூரேட்டாக சொல்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? Listen, so it has many parameters to measure and few of them are human resources. மெயினாக அந்த human resources is a very important one. மனித வளம் அப்படிங்கிறது they are the natural resource
advancement in technology, then capital formation, political and social economic factors. ஓவரால் இவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருந்தால் மட்டும்தான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து எப்படி இருக்கும், நல்ல க்ரோத் நிலையில் இருக்கும். என்னென்ன ஃபேக்டர்ஸ் அது? தே ஆர் த நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அனதர் ஒன் இஸ் அட்வான்ஸ்மெண்ட் இன் டெக்னாலஜி. அடுத்தது வந்து கேபிட்டல் ஃபார்மேஷன். த நெக்ஸ்ட்டு பொலிட்டிக்கல் அண்டு சோசியல் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். இது எல்லாமே வந்து ஆல் த ஃபேக்டர்ஸ் க்ரோத் ஆஃப் த எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னு பார்க்குறோம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எடுத்துட்டோம்னா த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ப்ரொஜெக்ட் த ப்ராடர் பிக்சர் ஆஃப் என் எக்கனாமி which takes into account an increase in production level. அதாவது இந்த ப்ரொடக்ஷன் லெவலை வந்து நம்ம என்ன செய்யணும், அதிகப்படுத்தணும் உற்பத்தியை. ஆர் அவுட்புட் ஆஃப் an economy along with an improvement in the living standard of a citizen. உற்பத்தியினுடைய அளவு அதிகமாகும் பொழுது நமக்கு எக்கனாமிக் லெவலில் வந்து ஒரு ப்ரோக்ரஸ் கிடைக்கும். இதனால் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இன் த லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் இன் த சிட்டிசன், மக்களினுடைய வாழ்க்கை தராதரமும் என்ன செய்யும், உயரும். அண்டர்ஸ்டாண்ட். இந்த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா it focus more on socio-economic factors rather than just quantitative increase in the production. அந்த ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய அந்த குவான்டிட்டி அளவு அதிகப்படுத்தணும். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ் எ குவாலிட்டேட்டிவ் அண்ட் மெஷர் விச் மெஷர் இஸ் த இம்ப்ரூவ்மெண்ட் இன் டெக்னாலஜி. நெக்ஸ்ட்டு வந்து லேபர் ரிஃபார்ம்ஸ், ரைசிங் லிவிங் ஸ்டாண்டர்ட், ப்ராடர் இன்ஸ்டிடியூஷனல் சேஞ்சஸ் இன் எக்கனாமி. இவ்வளோ விஷயங்களும் வந்து என்ன செய்யணும், பல்வேறுபட்ட மாறுபாடுகள் வந்து கொடுக்கணும். என்னென்னலாம் கொடுக்கணும்? டெவலப்மெண்ட் இன் எ குவாலிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து மெஷர்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன் டெக்னாலஜி, புதிய புதிய யுக்திகளை வந்து கையாள்வது. லேபர் ரிஃபார்ம்ஸ், ரைசிங் லிவிங் ஸ்டாண்டர்ட், இன்ஸ்டிடியூஷனல் சேஞ்சஸ். ஸோ இப்படி பல்வேறுபட்ட மாற்றங்கள் கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்கலி எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு நல்ல க்ரோத் கண்டிஷனில் இருக்கும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். The next, the Human Development Index. Human Development Index வந்து இது ஐடென்டிஃபை பண்ணுறதுனா HDI. HDIன்னு பார்த்தீங்கன்னா Human Development Indexன்னு சொல்கிறோம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். Listen all of you. To measure the real development in an economy. அந்த Human Development Index தான் ஒரிஜினலான ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு கருத்து கணிப்பு சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா த டெவலப்மெண்ட் பாத் பேஸ்ட் ஆன் ஜிடிபி அண்டு எம்ப்ளாய்மெண்ட். என்னென்னு பார்க்கலாம். Listen all of you. In the development path of India, the first undertook the policy of closed trade. அதாவது நாடுகளுக்குள்ளேயே ஏற்படக்கூடிய ட்ரேட், இன்டர்னல் ட்ரேட் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த க்ளோஸ்டு ட்ரேட் ஒன்று வேணும். This was to give the thrust to domestic industries and reduce the dependence on the foreign products அண்டு கம்பெனிஸ். அதாவது ஃபாரின் ப்ராடக்ட் கம்பெனி கொடுக்கக்கூடிய அதை வந்து குறைச்சிட்டு எதுக்கு அதிகப்படியாக டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். அண்டர்ஸ்டாண்ட். தென் ட்ரேட் அண்ட் இன்ட்ராக்ஷன் வித் அவுட் சைட் வேர்ல்ட் ரிமைன் லிமிட்டட். வெளிநாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ட்ரேட் அளவை வந்து நம்ம லிமிட்டட் பண்ணிட்டோம்னா இந்த 3 விஷயம் பண்ணுறப்ப திஸ் அவுட்லுக் கண்டினியூ டில் 1991 பாருங்கள். when India finally decided to open its borders to free trade and liberalized ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து இட்ஸ் எக்கனாமி பை அலோவிங் ஃபாரின் கம்பெனிஸ் டு என்டர் த இந்தியன் எக்கனாமி. வெளிநாடுகள் எல்லாம் இந்தியன் எக்கனாமி வந்து என்ன செஞ்சாங்க, சென்ட் பண்ணாங்க. ஸோ தட் இஸ் எ டெவலப்மெண்ட் பாத்துன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், அடுத்தது வந்து செகண்டரி வந்து ரூரல் டெவலப்மெண்ட். ரூரல் டெவலப்மெண்ட் வாஸ் ஆல்சோ கிவன் இம்பார்ட்டன்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் வந்து ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஃபார் த இம்பார்ட்டன்ட் கன்ஸ்டிட்யூண்ட் இட் வாஸ் ஆஃப் த இந்தியன் லேண்ட்ஸ்கேப். வாட் இஸ் த இந்தியன் லேண்ட்ஸ்கேப்பு? மலைகள், கடலோர பகுதிகள், அங்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. The next one, the poverty alleviation came as a corollary
theory of rural development and part of the development path of India. அந்த ரூரல் டெவலப்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து இந்தியாவில் வந்து பாவர்ட்டி வந்து அதிகம் இல்லையா. ஸோ அதான் சொல்கிறாங்க, the India inherited a poverty stricken economic from the British rule. பிரிட்டிஷ் ரூல் காலத்தில் இருந்தே வந்து எக்கனாமிக் லெவலில் வந்து பின்தங்கி தான் இருந்தது, ஒரு பாவர்ட்டி ஸ்டேஜ் தான் இருந்தது இல்லையா. ஸோ when they destroy his resource base the completely. இதனால் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இயற்கை வளங்கள் ரிசோர்ஸஸ் இது எல்லாமே வந்து என்ன செய்யப்பட்டது, அழிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தது. The next one, the public sector was given significant importance. என்னது, ஒன்று வந்து private companies, industries, government was the sole protector the people and would work towards the social welfare. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு அதாவது சிக்னிஃபிகண்ட் இம்பார்ட்டன்ஸ்னு கொடுக்குறோம் பப்ளிக் செக்டாருக்கு. என்னென்னலாம் கொடுத்தாங்க, ஒன்று வந்து ப்ரைவேட் கம்பெனிஸு, நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரீஸ், தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட், ஃபோர்த் ஒன் வந்து சோசியல் வெல்ஃபேர். இது எல்லாமே வந்து டெவலப்மெண்ட் பாத் பேஸ்ட் ஆன் த ஜிடிபி அண்டு எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், India has sustained rapid growth of GDP for most of the last 2 decades. லாஸ்ட் 2 decade பார்க்குறோம். அதாவது 1 decade equal to 10 years. இப்போ 2 decadeன்னு வந்திங்கன்னா எத்தனை வருஷம் வருது, 20 years வருமா. லிசன், 1 decade equal to 10 years, 2 decade equal to 20 years. அப்போ லாஸ்ட் 20 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா எஸ் 2 decades leading to rising per capita income and a reduction in absolute poverty. ஒரு 20 ஆண்டுகளாக முற்றிலுமாக வந்து per capita income means what, தனி மனித வருமானம் அதிகரிக்கிறதுனால அப்சூலிட் பாவர்ட்டி வந்து என்ன செய்யப்பட்டது, டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டது. அண்டர்ஸ்டாண்ட், per capita income have doubled in 12 years. 12 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 2 மடங்கு அதிகரிச்சிருக்குது. தென் நெக்ஸ்ட், India has followed a different path of development for many other countries. பல நாடுகளில் பல வழிகளில் அந்த ஜிடிபியுடைய டெவலப்மெண்ட்டை இந்தியா வந்து என்ன பண்ணிட்டு இருந்தது, ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ இந்தியா வெண்ட் மோர் குயிக்லி ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் டு சர்வீசஸ் that tend to be less lightly regulated than heavy industry. அதிகப்படியான இண்டஸ்ட்ரியை உருவாக்கி அது மூலமாக எக்கனாமிக் லெவல் டெவலப் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வந்து தேர் ஆர் சம் எமர்ஜிங் மேனுஃபேக்சரிங் ஜியாண்ட் இன் த இண்டியன் எக்கனாமி. அதாவது அக்ரிகல்ச்சர் செக்டாரில் மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் செக்டார் வாயிலாகவும் சர்வீஸ் செக்டார் வாயிலாகவும் நம்முடைய நாட்டினுடைய எக்கனாமிக் லெவல் வந்து என்ன செஞ்சது, இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகேங்களா. த நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் சப்போர்ட்டிங் இண்டியன் டெவலப்மெண்ட். Listen all of you. A fast growing population of the working age. There are 700 million Indians under the age of 35. அதாவது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க்கிங் ஏஜ் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா 35க்கு குறைவாக தான் இருக்கிறாங்க இல்லையா, எல்லாருமே யங்ஸ்டர் தான். ஸோ அதனால் தென் டெமோகிராஃபிக் லுக் குட் ஃபார் இண்டியன் க்ரோத் இன் த நெக்ஸ்ட் 20 years அட்லீஸ்ட். அடுத்த ஒரு 20 ஆண்டுகளுக்கு வந்து பார்க்கும் பொழுது எல்லாருமே என்னது மோஸ்ட்லி அந்த ஒர்க்கிங் ஏஜ் பீப்புள் வந்து யங்ஸ்டராக தான் இருப்பாங்கங்கிற ஒரு கருத்து கணிப்பு இருக்குது. த ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் ஃப்ரம் 58% to 64% ஓவர் த லாஸ்ட் 2 decades. அதாவது லாஸ்ட் ஒரு 20 ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா அந்த ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோருந்து எவ்வளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குது, 58% இருந்து பார்த்திங்கன்னா to 64% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது கடந்த 20 ஆண்டுங்களா லாஸ்ட் 20 இயர்ஸாக ஒர்க்கிங் ஏஜ் பீப்புளுடைய அந்த பாப்புலேஷன் ஸ்ட்ரென்த்து 58% to 64% வந்து என்ன செஞ்சு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா எஸ் அதாவது இந்தியா ஹேஸ் எ ஸ்ட்ராங் லீகல் சிஸ்டம் அண்ட் மெனி இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்பீக்கர்.
மெயினாக வந்து நம்முடைய லீகல் சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மோஸ்ட்லி எல்லா பீப்புளுமே இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேசக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதனால திஸ் இஸ் ஹாஸ் பீன் கீ டு அட்ராக்டிங் இன்வர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் from companies such as those specializing in information technology. அதிகப்படியாக ஆங்கில வழி தெரிஞ்சிருக்கிறங்காட்டி என்ன செய்யப்படுது, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து இவங்களை வந்து என்ன வேலைக்கு வந்து என்ன செய்கிறாங்க, அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக மக்களை வந்து எடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்து இருக்குது. So, India economy has successfully developed highly advanced and attractive cluster to the business of the technological phase. அதனால பிஸ்னஸுக்குனே சில டெக்னாலஜிக்கல் ஃபேஸ் வந்து ஏற்படுத்தப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, the witness the rapid emergence of the பெங்களூர் வந்து ஒரு நல்ல ஒரு குட் ஐடி ஃபீல்டாகவே செயல்படுதுன்னு பார்க்குறோம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா growth of GDP and economic policies பார்க்குறோம். growth of GDP and economic policies இதை பற்றி பார்க்கலாம். listen all of you. Then many economic policies have been framed by the government of India. நிறைய பாலிசிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். The independence for increasing rate of economic growth and economic development, the important economic policies எல்லாம் என்னென்னு பார்க்குறோம். இதை வந்து ஒரு 4 ஸ்டேஜாக வந்து 3 ஸ்டேஜில் கொடுத்துருக்குறாங்க. The first one is a agriculture policy, second one is a industrial policy, third one is a new economic policy. இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட், ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் பாலிசி. இப்போ அக்ரிகல்ச்சர் பாலிசின்னு எடுத்துட்டிங்கன்னா, த கவர்மெண்ட்ஸ் யூஸ்வலி இம்ப்ளிமெண்ட் அக்ரிகல்ச்சரல் பாலிசிஸ் with the goal of achieving a specific outcome in the domestic agriculture product market. பொதுவாக வந்து நம்ம நாட்டில் உற்பத்தி ஆகிற பொருள்களுக்கு மார்க்கெட் லெவல் வந்து எப்படி இருக்கணும், நல்ல குட் கண்டிஷனில் இருக்கணும். இது அக்ரிகல்ச்சர் பாலிசியில் இருக்குது. இதுக்கான முக்கியமான ஃபேக்டர்ஸ் வந்து என்னென்னு பாருங்கள். சம் அக்ரிகல்ச்சர் பாலிசிஸ் ஆர் ப்ரைஸ் பாலிசி, லேண்ட் ரிஃபார்ம் பாலிசி, கிரீன் ரெவல்யூஷன் இல்லையா, பசுமை புரட்சின்னு சொல்லுவாங்க, இரிகேஷன் பாலிசி, தென் ஃபுட் பாலிசி, அக்ரிகல்ச்சர் லேபர் பாலிசி அண்ட் கோஆப்ரேட்டிவ் பாலிசி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியில் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ஆர் பாலிசின்னு சொல்லலாம். என்னென்னது, த ஃபஸ்ட்டு ஒன் இஸ் எ land reform policy, then green revolution, irrigation policy, food policy, agricultural labor policy and cooperative policy. Next, industrial policy. Listen student, industrial policy அப்படின்னு பார்த்தீங்கன்னா, industrial development is a very important aspect of any economy. இல்லையா, ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டு பார்க்குறோம். இட் கிரியேட்ஸ் த அதாவது எம்ப்ளாய்மெண்ட், ப்ரொமோட் த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், lends to modernization and ultimately make the economic self-sufficient. அதாவது வந்து தனியாக, அதாவது ஒவ்வொரு வந்து என்னது செல்ஃப் சஃபிஷியண்ட்டுக்காகவும் வந்து என்ன செய்யப்படுது, உற்பத்திகளை வந்து ஏற்படுத்தப்படுறது. It is also closely related to the development of the trade. இண்டஸ்ட்ரியல் பாலிசினே எடுத்துட்டோம்னா இது மெயினாக எதுக்கு, ட்ரேடுக்காகவும் என்ன செய்யப்படுது, இதனுடைய டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணப்படுது. Several industrial policies in 1948, the industrial policy on large scale industrial 1948 வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்னு என்ன செய்யப்பட்டது, ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அதில் என்னென்ன கொடுத்துக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ஏ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பாலிசி, sugar industry policy, then price policy of industrial growth, small scale industrial policy and industrial labor policy. இது எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடான பாலிசியாக கொடுக்கப்படுது. ஓகேங்களா. தென் லாஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நியூ எக்கனாமிக் பாலிசி. நியூ எக்கனாமிக் பாலிசி அப்படின்னா என்னன்னு பாருங்கள். திஸ் நியூ மாடல் ஆஃப் எக்கனாமிக் ரிஃபார்ம் இஸ் காமன்லி நோன் ஆஸ் த LPGR, லிபரலைசேஷன், ப்ரைவேட்சேஷன் அண்ட் குளோபலைசேஷன் மாடல். அதாவது இது வந்து மெயினாக வந்து நியூ எக்கனாமிக் பாலிசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த LBG அப்படிங்கிற வந்து ஒரு சிம்பிள் கொடுக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா லிபரலைசேஷன்,
பிங்கிறது வந்து ப்ரைவேட்சேஷன், ஜிங்கிறது வந்து குளோபலைசேஷன், அதாவது தாராளமயமாதல், தனியார் மயமாதல், உலகமயமாதல். இந்த உடைய பிரின்சிபல் தான் வந்து என்னது உங்களுக்கு நியூ எக்கனாமிக் பாலிசின்னு சொல்லப்படுது. The economic reforms had influenced the overall economic growth of the country in a significant manner. இதனுடைய எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் எக்கனாமிக்கில் நல்ல க்ரோத் கண்டிஷன் கொடுக்கணும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். இந்த லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சம் அதர் பாலிசிஸ் இன் இந்தியா. என்னென்ன பாலிசிஸ் இருக்குது? த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பாலிசி, அதாவது இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பாலிசி சொல்கிறேன் இல்லையா, அது அடுத்தது டொமஸ்டிக் ட்ரேட் பாலிசி இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் பாலிசி, கரன்சி அண்ட் பேங்கிங் பாலிசி, அடுத்தது ஃபிஸ்கல் அண்ட் மோனிட்டரி பாலிசி, அதாவது வறுமை செலவினங்கள் இதுக்கு ரிலேட்டடான பாலிசி சொல்கிறோம். த நெக்ஸ்ட் வேஜ் பாலிசி, சம்பள சம்பந்தமான விஷயங்கள், பாப்புலேஷன் பாலிசி, இப்படி சம்மதர் பாலிசின்னு சில விஷயங்கள் இருக்குது. த லாஸ்ட் டாபிக் ஜிடிபி growth of India. Listen carefully. The World Bank projected a growth rate 7.3 in the year 2018 to 2019. Listen carefully. இப்போ பார்த்தீங்கன்னா 2018லேருந்து 2019 வரை பார்த்தீங்கன்னா 2018 to 2019 இதில் வந்து ஒரு பாலிசி வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. இதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது க்ரோத் ரேட் வந்து 7.3% வேர்ல்டு லெவலில் கம்பேர் பண்ணும்பொழுது 2018 to 2019 வரை இதனுடைய ஜிடிபி லெவலில் இருக்குது 7.3% வந்து இருக்குது. அதே அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1917லேருந்து 1980 வரை பார்த்தீங்கன்னா 4.4% வந்து இருக்குது இல்லையா, 4.4% வந்து இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு வந்து அதே வந்து பார்த்திங்கன்னா 1990லேருந்து 2000 வரை பார்த்திங்கன்னா 5.4% வந்து இருக்குது. அப்போ இதனுடைய லெவல் வந்து என்ன செஞ்சுருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட். லிசன் அகைன், ஐ எம் சேயிங் க்ரோத் ரேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா 2018லேருந்து 90 வரை 7.3%. நெக்ஸ்ட்டு 2019லேருந்து 2020 வரை பார்த்திங்கன்னா இதனுடைய ரேசிங் ரேட் வந்து 7.5%. இதனுடைய ஆவரேஜ் எக்கனாமிக் க்ரோத் வந்து 1970 to 1980 வரை பார்த்திங்கன்னா 4.4% தான். அதே இது வந்து 1990லேருந்து 2000 வரை பார்த்திங்கன்னா 5.4%. எவ்வளவு வேரியேஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1% ஆஃப் பாயிண்ட் தான் என்ன செஞ்சுருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட்டு அக்கார்டிங் டு IMF வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக், அதாவது இந்த ஜிடிபி க்ரோத் ரேட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இன் 2018ல் 7.3% வந்து என்ன செஞ்சுருக்குது கொடுத்துட்டு இதனுடைய ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் சொல்லிட்டு வேர்ல்டு லெவலில் 5th பிளேஸில் வந்து நாம் இருக்கிறோம். ஜஸ்ட்டு பிகைன் பங்களாதேஷ் வந்து பார்த்திங்கன்னா 4th பிளேஸில் இருக்குது. ஓகேங்களா, ஓவரால் பார்க்கும் பொழுது வேர்ல்டு லெவலில் நம்மளுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் எத்தனாவது ரேங்க்கு பிளேஸில் இருக்கிறோம், 5th பிளேஸு. நமக்கு முன்னாடி அதாவது பிகைன் வந்து பார்க்குறப்ப பங்களாதேஷ் வந்து 4th பிளேஸில் இருக்குது. ஓகேங்களா, இதில் லாஸ்ட் 3 செஷனாக இந்த லெசன் பார்த்துருக்குறோம். வீடியோ நல்லா வாட்ச் பண்ணுங்கள், நல்ல கிளியர் ஐடியா புரியும். தேங்க்யூ சில்ட்ரன். டுடே கிளாஸ் இஸ் ஓவர். See you in the next class.